7th second term சரிங்களா தமிழ். So first question, களஞ்சை கம்மியர் வருகென கூவோய் என்னும் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல். களஞ்சை கம்மியர் அப்படிங்கிற அந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன? இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன? களஞ்சை கம்மியர் வருகென கூவோய் அப்படிங்கிற அந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். ஓகேங்க சார். ஓகே, அடுத்தது இரண்டாவது கொஸ்டின். இரும்பு ஆணிகளை சரிங்களா, இரும்பு ஆணிகள் துருப்பிடித்துவிடும் என்பதால் மரத்திலான ஆணிகளை பயன்படுத்தினார்கள். அந்த ஆணிகளுக்கு என்ன பெயர்? சரிங்களா. ஓகேங்க சார். மரத்திலான ஆணிகளுக்கு என்ன பெயர்? ஆணிக்கு என்ன பெயர் சொன்னாங்க? அடுத்தது மூன்றாவது கொஸ்டின். அறிவியல் புனைகதைகளின் தலைமகன். அறிவியல் புனைகதைகளின் தலைமகன் யார்? சரிங்களா, என்று புகழப்பட்டவர் யார்? அறிவியல் புனைகதைகளின் தலைமகன் என்று புகழப்பட்டவர் யார்? அடுத்தது நான்காவது கொஸ்டின். பாத்தீங்கன்னா, பிசிராந்தையார் என்னும் நூலின் ஆசிரியர். பிசிராந்தையார் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் யார்? பிசிராந்தையார் நூலின் ஆசிரியர் யார்? அஞ்சாவது கொஸ்டின். வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது? வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல். அடுத்தது ஆறாவது கொஸ்டின். சிந்தனை களஞ்சியம் என்னும் நூலின் ஆசிரியர்.
சிந்தனை களஞ்சியம் என்னும் நூலின் ஆசிரியர். சிந்தனை களஞ்சியம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? சிந்தனை களஞ்சியம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? அடுத்தது தண்ணீர் யுத்தம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? 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 அடுத்தது 8வது கொஸ்டின். தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழியோட எண்ணிக்கை என்ன? தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழியோட எண்ணிக்கை என்ன? தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழியின் எண்ணிக்கை என்ன? மாறல் என்பதன் தமிழாக்கம். மாறல் என்பதன் தமிழாக்கம். மாறல் என்பதன் தமிழாக்கம் என்ன? அடுத்தது 10வது கொஸ்டின். பெய்து பழகிய மேகம் என்னும் கவிதை நூலின் ஆசிரியர் யார்? என்னும் கவிதை நூலின் ஆசிரியர் யார்? என்னும் கவிதை நூலின் ஆசிரியர் யார்? பெய்து பழகிய மேகம் அப்படிங்கிற கவிதை நூலின் ஆசிரியர் யார்? நெடி என்னும் சொல்லோட பொருள். நெடி அப்படிங்கிற சொல்லின் பொருள் என்ன? நெடி என்னும் சொல்லின் பொருள் என்ன? நெடி என்னும் சொல்லின் பொருள். நெடி என்னும் சொல்லின் பொருள். அடுத்தது 12வது கொஸ்டின். திருவானைக்கா உலா நூலின் ஆசிரியர் யார்? திருவானைக்கா என்னும் நூலில் உலா என்னும் நூலின் ஆசிரியர் யார்? திருவானைக்கா உலா என்னும் நூலின் ஆசிரியர் யார்? அடுத்த பேஜ் போலாங்களா? ஓகேங்க சார். இது 13வது கொஸ்டின். நாட்காட்டி ஓவியம் வரையும் முறைகளின்
முன்னோடிகளில் ஒருவராக கருதப்பட்டவர் யார்? நாட்காட்டி ஓவியம் வரையும் முறைகளின் முன்னோடிகளில் ஒருவராக கருதப்பட்டவர் யார்? நாட்காட்டி ஓவியம் வரையும் முறையின் முன்னோடிகளுள் ஒருவராக கருதப்பட்டவர் யார்? அடுத்தது 14வது கொஸ்டின். 13வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, நாட்காட்டி ஓவியம் வரையும் முறைகளின் முன்னோடிகள் ஒருவராக கருதப்பட்டவர் யார்? அடுத்தது எந்த இதழில் பாரதியார் முதலாக கருத்துப்பட ஓவியங்களை அறிமுகப்படுத்தினார்? எந்த இதழில் கருத்துப்பட ஓவியங்களை பாரதி அறிமுகப்படுத்தினார்? எந்த இதழில் பாரதியார் முதலாக கருத்துப்பட ஓவியங்களை அறிமுகப்படுத்தினார்? அடுத்தது 15வது கொஸ்டின். தந்த ஓவியம் அதிகமாக காணப்படும் மாநிலம். தந்த ஓவியங்கள் அதிகமாக காணப்படும் மாநிலம். தந்த ஓவியம் அதிகமாக காணப்படும் மாநிலம் இது 15வது கொஸ்டின். 16வது புனையா ஓவியம் புறம்போந்தன்ன என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். புனையா ஓவியம் புறம்போந்தன்ன அப்படிங்கிற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். புனையா ஓவியம் புறம்போந்தன்ன அப்படிங்கிற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? கோட்டோவியம் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. கோட்டோவியம் என்னும் சொல்லை பிரித்தெழுதுக. கோட்டோவியம் என்னும் சொல்லை பிரித்தெழுதுக. 17வது கொஸ்டின். இது 18வது கொஸ்டின். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு. 18வது கொஸ்டின் முடிஞ்சது. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 18வது கொஸ்டின். 19வது கொஸ்டின். தமிழ்நாட்டின் மைய நூலகம் எது? தமிழ்நாட்டின் மைய நூலகம்.
தமிழ்நாட்டின் மைய நூலகம் எது? தமிழ்நாட்டின் மைய நூலகம் எது? 19வது கொஸ்டின். 20. உலக தமிழ்ச் சங்கம் மதுரையில் டேஸ் பகுதியில் இருக்கு. எந்த பகுதியில் அமைந்துள்ளது? மதுரையில எந்த பகுதியில் அமைந்துள்ளது? மதுரையில எந்த பகுதியில்? உலக தமிழ்ச் சங்கம் மதுரையில எந்த பகுதியில் அமைந்துள்ளது? மனுஸ்கிரிப்ட்ஸ் அப்படிங்கிற தமிழாக்கம் என்ன? மனுஸ்கிரிப்ட்ஸ் அப்படிங்கிற தமிழாக்கம் என்ற ஆங்கிலத்துக்கு இணையான தமிழாக்கம். மனுஸ்கிரிப்ட்ஸ் அப்படிங்கிறதோட தமிழாக்கம் என்ன? 22வது கொஸ்டின். அடுத்தது பழமொழி நானூறின் ஆசிரியர் யார்? பழமொழி 400 நூலின் ஆசிரியர் யார்? பழமொழி 400ன் ஆசிரியர் யார்? பழமொழி 400 நூலின் ஆசிரியர் யார்? அடுத்தது 23வது கொஸ்டின். மலை அருவி நூலின் ஆசிரியர் யார்? சரி, நூலை தொகுத்தவர் யார்? தொகுத்தவர் பழமொழி. சரி, மலையருவி அப்படிங்கிற நூலை தொகுத்தவர். மலையருவி அப்படிங்கிற நூலை தொகுத்தவர் யார்? 23வது கொஸ்டின். அடுத்த பேஜ் போலாங்களா? ஓகேங்க சார். 24வது கொஸ்டின். முற்காலத்தில் திருநெல்வேலிக்கு வழங்கப்பட்ட வேறு பெயர்? வழங்கப்பட்ட வேறு பெயர். முற்காலத்தில் திருநெல்வேலிக்கு வழங்கப்பட்ட வேறு பெயர். முற்காலத்தில் திருநெல்வேலிக்கு வழங்கப்பட்ட வேறு பெயர் என்ன? அது 24வது கொஸ்டின். அடுத்தது 25.
திங்கள் நாள்விழா மல்கு திருநெல்வேலியுரை செல்வர் தாமே அப்படிங்கிற வரிகள் யாரால் எழுதப்பட்டது? திங்கள் நாள்விழா மல்கு திருநெல்வேலியுரை செல்வர் தாமே. தாமேங்கிற அந்த வரிகள் யாரால் எழுதப்பட்டது? சார் இது 456 இருக்கு சார் திருநெல்வேலி. எதுங்க? 456 இது இயல்ல இருக்கா சார் இந்த திருநெல்வேலி பத்தி? நான் இருக்குங்களே. ஓகேங்க சார். நான் திருநெல்வேலி பத்தி நான் படிக்கல சார், அதான் கேட்டேன். இதை பத்தி தெரியல சார், அதான். இருக்குமே, கண்டிப்பா இருக்குமே. சரி எழுதுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், பார்க்கலாம். நீங்க டேர்ம் வைஸ் புக் வச்சு படிச்சீங்களா இல்ல? ஆமாங்க சார். அப்படியா? சரி, செக் பண்ணிக்கலாம். ஓகேங்க சார். சார் இன்னும் 4th இருந்தே கொஸ்டின் வரல சார். 4th சார் இந்த கப்பல் சம்பந்தப்பட்டது. கழனி என்பதன் பொருள். கழனி என்பதன் பொருள். கழனி என்பதன் பொருள். 25வது கொஸ்டின். திருக்குறள் போன்று அறம் பொருள் இன்பம் என்னும் 3 பகுப்புகளை கொண்ட நூல் எது? திருக்குறள் போன்று அறம் பொருள் இன்பம் என்ற 3 பகுப்புகளை கொண்ட நூல் எது? திருக்குறள் போன்று அறம் பொருள் என்னும் இன்பம் 3 பகுப்புகளை கொண்ட நூல் எது? நமது எதிர்காலத்தை உருவாக்கும் பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வைத்தவர் யார்? நமது எதிர்காலத்தை உருவாக்கும் பள்ளிக்கு கோவில் என்று பெயர் வைத்தவர் யார்? பரி என்பதன் பொருள். பரி பரி என்பதன் பொருள் என்ன? பரி என்பதன் பொருள் என்ன? 28வது கொஸ்டின். சென்னி என்பதன் பொருள். சென்னி என்பதன் பொருள். சென்னி என்பதன் பொருள். அடுத்தது 29வது கொஸ்டின். பெரும்பானாற்றுப் படையின் பாட்டுடை தலைவன் யார்? பெரும்பானாற்று
பெரும்பான்மையாற்றுப்படை நூலோட பாட்டுடை தலைவன் யார்? பெரும்பான்மையாற்றுப்படையோட பாட்டுடை தலைவன் யார்? பெரும்பான்மையாற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் யார்? அடுத்தது 30வது கொஸ்டின். பெருங்கடல் எனும் சொல்லை பிரித்தெழுதுக. பெருங்கடல் எனும் சொல்லை பிரித்தெழுதுக. அடுத்தது 31வது கொஸ்டின். கலித்தொகையின் மருதத்திணையில 35 பாடல்களை பாடியவர். கலித்தொகையின் மருதத்திணையில 35 பாடல்கள் பாடியவர் யார்? கலித்தொகையில மருதத்திணையில 35 பாடல்கள் பாடியவர் யார்? அடுத்தது நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் எது? நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் எது? 32வது கொஸ்டின். நெடுந்தொகை என அழைக்கப்படும் நூல் எது அப்படிங்கிறது 2வது கொஸ்டின். 32வது கொஸ்டின். அடுத்தது 33வது கொஸ்டின். முன்னீர் வழக்கம் என்று குறிப்பிடும் நூல் எது? 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 இது 34வது கொஸ்டின். பூம்புகார் துறைமுகத்திலிருந்து கப்பல்கள் மூலம் பொருட்கள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டன. ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டன என்று குறிப்பிடும் நூல் எது? ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டன என்று குறிப்பிடும் நூல் எது? எழுதிட்டீங்கன்னா சொல்லுங்க, அடுத்த பக்கம் போகலாம். எஸ் சார். அடுத்தது 35வது கொஸ்டின். அருங்கலம் தரியர் நீர் மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம் என்ற குறிப்பிடும்
நூல் எது? அருங்கலம் திரியர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கழி வங்கம். பெருங்கழி வங்கம் அப்படிங்கிற குறிப்பிட்ட நூல் எது? அடுத்தது 36வது கொஸ்டின். பல்வேறு வகையான கப்பல்கள் பெயரை குறிப்பிடும் நிகண்டு எது? பல்வேறு வகையான கப்பல் பெயரை குறிப்பிடும் நிகண்டு எது? அடுத்து 37. தமிழர்கள் கட்டிய கப்பலை 50 ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறிய ஆங்கிலேயர் யார்? வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது தமிழர்கள் கட்டிய கப்பலை 50 ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறிய ஆங்கிலேயர் யார்? என்று கூறிய ஆங்கிலேயர் யார்? கப்பலின் அடிமரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கப்பலோட அடிமரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கப்பலின் அடிமரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கப்பலின் அடிமரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கப்பல்ல குறுக்கு மரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குறுக்கு மரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கப்பல்ல குறுக்கு மரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அடுத்தது 40வது கொஸ்டின். 40வது கொஸ்டின். கப்பலில் திசையை அறிய அல்லது உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படுத்தப்படும் கருவி. உரிய திசையில் திருப்ப உதவும் கருவி. திருப்ப உதவும் கருவி. கப்பலில் உரிய திசையில் திருப்ப கப்பலை உரிய திசையில் திருப்ப உதவும் கருவி எது? அடுத்தது 41வது கொஸ்டின். சமுக்கு என்னும் கருவியை பற்றி குறிப்பிடும் நூல். சமுக்கு என்னும் கருவி பற்றி குறிப்பிடும் நூல். சமுக்கு என்னும் கருவி பற்றி குறிப்பிடும் நூல் எது? 41வது கொஸ்டின் முடிஞ்சது. அடுத்து 42வது கொஸ்டின்.
களம் என்பதன் பொருள் என்ன? களம் என்பதன் பொருள் என்ன? 43வது கொஸ்டின். கம்மியர் என்று அழைக்கப்பட்டவர்கள் யார்? கம்மியர் என்று அழைக்கப்பட்டவர்கள் யார்? கம்மியர் என்று அழைக்கப்பட்டவர்கள் யார்? கம்மியர் என்று அழைக்கப்பட்டவர்கள் யார்? 44வது கொஸ்டின். தச்சு முழம் என்பது என்ன? தச்சு முழம் என்பது என்ன? தச்சு முழம் என்பது என்ன? தச்சுமுழம் என்பது என்ன? அது 44வது கொஸ்டின். அடுத்தது 45. நெக்ஸ்ட் பேஜ் போய்க்கலாங்களா? ஓகேங்க சார். 45. வெற்பு என்பதன் பொருள். வெற்பு என்பதன் பொருள். வெற்பு என்பதன் பொருள் என்ன? 46வது கொஸ்டின். விச்சை என்பதன் பொருள் என்ன? விச்சை என்பதன் பொருள் என்ன? விச்சை என்பதன் பொருள் என்ன? விச்சை என்பதன் பொருள் என்னங்கிறது 46. அடுத்தது 47வது கொஸ்டின். கனவு என்னும் இலக்கிய இதழை நடத்தியவர். கனவு என்னும் இலக்கிய இதழை நடத்தியவர். கனவு என்னும் இலக்கிய இதழை நடத்தியவர். 48வது கொஸ்டின். ஓரெழுத்து ஒருமொழிச் சொல்லான நோ என்பதன் பொருள். நோ என்பதன் பொருள். ஓரெழுத்து ஒருமொழிச் சொல்லான நோ என்பதன் பொருள் என்ன?
அடுத்தது 49வது கொஸ்டின். 48 வந்து பார்த்தீங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழி சொன்னா நோ அப்படிங்கிற அதோட பொருள் என்ன? அடுத்தது 49வது கொஸ்டின். இருட்டுற மொழிதலின் வேறு பெயர். இருட்டுற மொழிதலின் வேறு பெயர். இருட்டுற மொழிதலின் வேறு பெயர். இருட்டுற மொழிதலின் வேறு பெயர். 50வது கொஸ்டின். வரதன் என்ற இயற்பெயர் கொண்ட புலவர் யார்? வரதன் என்ற இயற்பெயர் கொண்ட புலவர் யார்? வரதன் என்ற இயற்பெயர் கொண்ட புலவர் யார்? ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா களஞ்சை கம்மியர் வருவகன கூவோய் அப்படிங்கிற பாடல் வந்து பார்த்தீங்கன்னா மணிமேகலை. சரிங்களா? மணிமேகலை. அடுத்தது மரத்திலான ஆணிக்கு வந்து தொகுதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தொகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் பார்த்தீங்கன்னா ஜூல்ஸ் வெர்ன். ஜூல்ஸ் வெர்ன் அவர் தான் வந்து அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் சொல்றோம். பிசிராந்தையார் நூலின் ஆசிரியர் எல்லாத்துக்கும் தெரிஞ்சா பாரதிதாசன். இந்த நூலுக்கு தான் பாரதிதாசனுக்கு சாகித்ய அகாடமி விருது வந்து கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? பிசிராந்தையார் என்னும் நாடக நூல். இது வந்து நாடக நூல். பாரதிதாசனுக்கு வந்து சாகித்ய அகாடமி வந்து விருது வழங்கியிருப்பாங்க. அடுத்தது வேளாண் வேதம்னா நாலடியார். சரிங்களா? நாலடியார் சமண முனிவர்கள் வந்து எழுதியிருப்பாங்க. அதுக்கு தெரிஞ்சுதான். சரி, அடுத்து சிந்தனை களஞ்சியம். அந்த நூலின் ஆசிரியர் பார்த்தீங்கன்னா திருக்குறளார் வி முனிச்சாமி. சரிங்களா? அடுத்தது தண்ணீர் யுத்தம். தண்ணீர் யுத்தம் என்னும் நூலின் ஆசிரியர் பார்த்தீங்கன்னா சுப்ரபாரதி மணியன். சரிங்களா? சுப்ரபாரதி பாரதி மணியன். ஓரெழுத்து ஒரு மொழியோட எண்ணிக்கை தமிழ்ல மொத்தம் எவ்வளவுன்னா 42 இருக்கு. சரிங்களா? இது மாறல் அப்படிங்கிறோட தமிழாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நீதி. பெய்து பழகிய மேகம் யார் எழுதுனாங்கன்னா தேனரசன். நெடி என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா நாற்றம். திருவானைக்கா உலா யார் எழுதுனான்னா காளமேக புலவர். சரிங்களா? காளமேக புலவர். அடுத்தது 13வது நாற்காட்டி ஓவியம் அந்த வரைகிற அந்த முன்னோடி யாருன்னு கேட்டா கொண்டைராஜு. சரிங்களா? கொண்டைராஜு தான் நாட்காட்டி ஓவியம் வரையும் முன்னோடின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்தது கருத்துப்படம் ஓவியத்தை வந்து பாரதி வந்து முதன்முதலாக அறிமுகப்படுத்திய எந்த இதுலன்னா இந்தியா அப்படிங்கிற அந்த பத்திரிகையில தான் அறிமுகப்படுத்தியிருப்பார். சரிங்களா? தந்த ஓவியங்கள் வந்து அதிகமாக காணப்படும் மாநிலம் கேரளா. தந்தத்திலான ஓவியங்கள் வந்து அதிகமாக காணப்படுறது வந்து கேரள மாநிலம். புனையா ஓவியம் புறம்போந்தன்ன அப்படின்ட்டா நமக்கு பார்த்தீங்கன்னா மணிமேகலை அப்படிங்கிறது இடம் இருக்கு. சரிங்களா? புனையா ஓவியம் புறம்போந்தன்ன வந்து மணிமேகலை. கோட்டோவியம் அப்படிங்கிறத வந்து பிரித்து எழுதுறது கோடு கூட்டல் ஓவியம் வரும். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் வந்து தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னா 1981 எம்ஜிஆர் அவர்கள் வந்து இது பண்ணி தோற்றுவிச்சிருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது தமிழ்நாட்டின் மைய நூலகம் வந்து பார்த்தீங்கன்னா கன்னிமாரா நூலகம். கன்னிமாரா நூலகம். உலக தமிழ்ச் சங்கம் வந்து எங்க மதுரையில எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கல்லாகுளம். கல்லாகுளம் பகுதியில் அமைஞ்சிருக்கு.
அடுத்தது மனுஸ்கிரிப்ட்ஸ் அப்படிங்கிறோட தமிழாக்கம் பார்த்தீங்கன்னா கையெழுத்து படி. அடுத்தது பழமொழி நானூறின் ஆசிரியர் யார் பார்த்தீங்கன்னா முன்றுரை அரையனார். முன்றுரை அரையனார். மலையருவி அப்படிங்கிற நூலை வந்து தொகுத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா கீவா ஜெகநாதன். அடுத்தது களனி என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா வயல். திருக்குறள் போன்று அறம்பொருள் இன்பம் அப்படிங்கிற 3 பகுப்புகளை கொண்ட நூல் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது நாலடியார் தான். பள்ளிக்கு வந்து கோயில், அதாவது நம்மளைய வந்து முன்னேற்ற அந்த பள்ளிக்கு வந்து கோயில் அப்படின்னு சொல்லி பேர் வச்சு வந்து பாரதியார். அடுத்தது பரி என்பதன் பொருள் வந்து குதிரை. சென்னி என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா உச்சி. பெரும்பானாற்று படையோட பாட்டுடை தலைவன் பார்த்தீங்கன்னா தொண்டைமான் இளந்தரையன். தொண்டைமான் இளந்தரையன் தான் வந்து பெரும்பானாற்று படையின் பாட்டுடை தலைவன். பெருங்கடல் வந்து பிரித்துள்ளது பெருமை கூட்டல் கடல் ஆகும். கலித்தொகையில மருதத்திணையில 35 பாடல்களை பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மருதன் இளநாகனார். அதனாலதான் ஒரு பேரு மருதன். ஒரு மருதத்திணை பாடல், அது மருதன் இளநாகனார். சரிங்களா? அடுத்தது நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் பார்த்தீங்கன்னா அகநானூறு. முன்னீர் வழக்கம் என்று சொல்றது நூல் பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். முன்னீர் வழக்கம் மகடுவோடில்லை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதுல முன்னீர் வழக்கம் மட்டும் நம்ம என்ன சொல்லலாம் தொல்காப்பியம். சரிங்களா? அடுத்தது பூம்புகார்ல ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி பத்தி சொன்ன நூல் பார்த்தீங்கன்னா பட்டினப்பாலை. பட்டினப்பாலை 34. அடுத்தது 35 அருங்களம் திரியர் நீர்மிசை நிபக்கும் பெருங்களி வங்கம் அப்படிங்கிற வரிகள் வந்து இடம்பெற்றது பார்த்தீங்கன்னா 10. 36வது பார்த்தீங்கன்னா பல்வேறு கப்பல்கள் பெயர் பத்தி சொல்லக்கூடிய நிகண்டு என்ன சேந்தன் திவாகர நிகண்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழர்கள் கட்டிய கப்பல்கள் வந்து 50 ஆண்டுகளுக்கு மேலானாலும் பழுது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா வாக்கர். அடிமரம் வந்து என்ன சொல்லுவோம்னா நம்ம எரா. அடுத்தது குறுக்கு மரம் வந்து பார்த்தீங்கன்னா பருமல். உரிய திசையில வந்து திருப்ப உதவுவது சுக்கான். சரிங்களா? அடுத்தது 41வது பார்த்தீங்கன்னா சமுக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிடும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா கப்பல் சாத்திரம். களம் அப்படிங்கிற பொருள் பார்த்தீங்கன்னா கப்பல். கம்மியர்னா யாருன்னா கப்பல் கட்டும் கலைஞர்கள் தான் கம்மியர்னு சொல்லுவோம். தச்சுமுழம்ங்கிறது பார்த்தீங்கன்னா நீட்டல் அளவை. தச்சுமுழம் என்பது நீட்டல் அளவை. கப்பல்கள் வந்து அளக்க அந்த பயன்படும் கருவிதான் தச்சுமுழம் சொல்லுவாங்க. அந்த நீட்டல் அளவை சொல்லுவாங்க. அடுத்தது வெற்புனா மலை, விச்சைனா கல்வி. சரிங்களா? கனவு அப்படிங்கிற அந்த இலக்கிய இதழ் வந்து யார் நடத்துறாங்கன்னா சுப்ரபாரதி மணியன். நோ அப்படிங்கிற ஒரு மொழி ஓரெழுத்து ஒரு மொழியோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நோய். இரட்டர மொழி